ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நியூஸில் கேட்டிருப்போம் டீப்சீக் அப்படிங்கிற ஒரு ஏஐ மாடல் சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் தான் லியாங் வென்ஃபெங். இந்த டீப்சீக் என்னென்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் இருக்க ஒரு அல்கரிதம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. கம்ப்யூட்டர்னால் நம்ம பேசுகிற லாங்குவேஜஸை புரிஞ்சிக்க முடியாது. கம்ப்யூட்டர்ஸ் பைனரி டிஜிட்ஸ், அதாவது 0s and 1s மட்டும்தான் வச்சு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸை நம்ம நேச்சுரல் லாங்குவேஜஸில் ட்ரெயின் பண்ணுறது தான் நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவோம். நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை இன்புட்டாக கொடுப்போம். இந்த மாடல்ஸ் அந்த டேட்டாவை வச்சு ட்ரெயின் ஆகும். நம்ம எப்படி ஸ்கூல் காலேஜஸ்லாம் போயிட்டு நாலேஜ் வளர்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி தான் இந்த ஏஐ மாடல்ஸும் இந்த டேட்டாவை வச்சு ட்ரெயின் ஆகும். இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் அப்புறம் வெப்சைட்ஸ்லேருந்து கொடுப்பாங்க. இந்த மாடல்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு ட்ரெயின் ஆகணும் இல்லையா? ஸோ நமக்கு thousands ஆஃப் ஜிபியூஸ் தேவைப்படும். ஜிபியூனா வேறு ஒன்றும் இல்லை, கிராஃபிக்ஸ் கார்டை தான் ஜிபியூன்னு சொல்லுவோம். சிபியூக்கும் ஜிபியூக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா சிம்பிளான டாஸ்க், சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம சிபியூ இருந்தாலே போதும் பண்ண முடியும். இதே காம்ப்ளெக்ஸாக இருக்க டாஸ்க், காம்ப்ளெக்ஸாக இருக்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அதே போல் வீடியோ கேம்ஸ்லாம் விளையாட கிராஃபிக்ஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ இங்கெல்லாம் நமக்கு ஜிபியூ கட்டாயமாக தேவைப்படும். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லையும் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதுவும் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸில் நடக்கிறதுனால நமக்கு ஜிபியூஸ் ஆயிரக்கணக்கில் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாடலையும் ட்ரெயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது சும்மா ஒரு கொஷின் கேட்குறோம், அதாவது how to overcome stress அப்படின்னு. இப்போ மாடல் என்ன அவுட்புட் கொடுக்குதுன்னா டெத் இஸ் த பெஸ்ட் வே டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுது. இது ஒரு அப்யூசிவான ஆன்சர் இல்லையா? ஸோ இப்போ திரும்ப மாடலை மாடிஃபை பண்ணணும். ஸோ திரும்ப நம்ம ஜிபியூவை ரன் பண்ண விடணும். நமக்கு தேவையான பெர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் அந்த மாடலை டியூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளவு காஸ்ட்லியரான ப்ராசஸாக இருக்க போகுதுன்னு. ஸோ உங்கள் ஜிபியூக்கு செலவு பண்ணணும், அதே போல் ஜிபியூ ரன் ஆக அந்த பவர் தேவை, அந்த பவருக்கு செலவு பண்ணணும், அதே போல் ஒரு நல்ல ஏஐ எக்ஸ்பர்ட் அவருக்கு சேலரி பே பண்ணணும். இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தோம்னா யூஎஸில் இருக்க கம்பெனிஸ்லாம் உலகத்திலே அட்வான்ஸ்டான ஜிபியூவான NVIDIA A100 டென்சர் கோர் ஜிபியூ யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஜிபியூவோட விலையே பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ருபீஸில் கிட்டத்தட்ட 19 லட்சம். இந்த மாதிரி thousands ஆஃப் ஜிபியூஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜிபியூவை சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. கேட்டால் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்னால கொடுக்க முடியாதுன்னு யூஎஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதே போல் சாட் ஜிபிடியோட பேரண்ட் கம்பெனியான ஓப்பன்ஏஐ அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் கிட்டத்தட்ட $6 billion per year ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டீப்சீக் பார்த்தோம்னா NVIDIA H800 ஜிபியூ யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு லோ காஸ்ட் சிப்பும் கூட. அவங்களுக்கு வெறும் $5.56 million மட்டும்தான் செலவாகி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஆப்ரேட்டிங் காஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில யூஎஸ் கம்பெனிஸ்லாம் அதை கால்குலேட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட $500 million செலவாகி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் $500 million செலவாகி இருந்தாலும் கூட ஓப்பன்ஏஐ செலவு பண்ணுற $6 billion கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம் தான். அதே போல் நம்ம மாடல்ஸை ட்ரெயின் பண்ணி முடித்ததும் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டோட முடிவில் அக்யூரஸியை கால்குலேட் பண்ணுவோம். இந்த அக்யூரஸிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டும் மாடல் ஜென்ரேட் பண்ணுற அவுட்புட்டும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகியிருக்குன்னு பார்க்குறது. இதில் கூட பார்த்தோன்னா சாட் ஜிபிடியோட ஹை-எண்ட் மாடலான GPT-4 டீப்சீக் தோக்கடிச்சிருச்சு. அதே போல் சாட் ஜிபிடியோட ஹை-எண்ட் மாடலான GPT-4 ஆக்சஸ் பண்ணணும்னா காசு பே பண்ணணும். லிமிட்டட் ஆக்சஸ் வேணும்னா மாதம் $20, அதாவது $1600 பே பண்ணணும். இதே அன்லிமிட்டட் ஆக்சஸ் வேணும்னா கிட்டத்தட்ட $200, அதாவது $16,000 பே பண்ணணும். பட் டீப்சீக் பார்த்தோன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல், அதாவது இந்த மாடலை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரிசர்ச்சர்ஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவுட்டே வேணாம். இப்போ வரைக்கும் கிடச்சிருக்க டேட்டா வச்சு பார்த்தோம்னா டீப்சீக் சாட் ஜிபிடியை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் டீப்சீக் மாடல் இதுக்கப்புறம் தான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டீப்சீக் மாடல்னால NVIDIAக்கு தான் பெரிய லாஸ். அப்ராக்சிமேட்டாக $600 billion லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது அவங்களோட மார்க்கெட் கேப்பில் கிட்டத்தட்ட 17%. பட் NVIDIA தான் ஜிபியூ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல டாப் கம்பெனி. 17% லாஸில் இருந்த கம்பெனி அன்றைக்கி டே எண்ட் ஆகும்போது 17% லாஸில் இருந்து ரெக்கவர் ஆகி 9% ஹையர் ரிட்டர்ன்ஸோட தான் அவங்க ஷேர் ப்ரைஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ NVIDIAவில் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது உண்மை தான். பட் அவங்க திரும்ப அந்த லாஸ்லேருந்து ரெக்கவர் ஆகி திரும்ப ப்ராஃபிட் எடுத்துட்டாங்கன்றது தான் உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் நிறைய எத்திக்கல் சேலஞ்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா நாம் இந்த மாடல்ஸை ட்ரெயின் பண்ண யூஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே காப்பிரைட்டட் கண்டென்ட். காப்பிரைட் ஓனர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் இப்படி ட்ரெயின் பண்ணுறது ஒரு அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ். அதே போல் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸும் ரேசிசம் பார்க்குறதா சொல்கிறாங்க. அதாவது ஒயிட்ஸ் அப்புறம் பிளாக்ஸ் ரெண்டு பேரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இந்த மாடல்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டாக்கு ஏற்ற மாதிரி பயாஸ்டாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் நிறைய கவர்மெண்ட்ஸ் இன்னும் கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் எப்படி ரெகுலேட் பண்ணுறதுன்னு. பட் நம்ம ஃப்யூச்சரில் ஏஐ கண்டிப்பாக ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
தேங்க்யூ ஸோ மச்.